ஹாய் ஹாய். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லைஃப் பாத் ஒன் அவங்களுக்கு வந்து என்ன தெரியணும் அப்படின்ற மாதிரியும் 2026 அவங்க என்ன ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்றத பற்றியும் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாம் இட்ஸ் a ஜென்ரல் ரீடிங். டேக் வாட் எவர் ரெசனேட்ஸ் அண்ட் லீவ் த ரெஸ்ட். அப்புறம் இதில் வந்து நிறைய எனர்ஜிஸ் இருக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு எது பொறுத்ததுன்னு பார்த்துக்கோங்க. வேர் ஹெட்ஃபோன்ஸ் ஆர் இன்க்ரீஸ் யுவர் வால்யூம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு அவங்களுக்கு என்ன தெரியணும். ஃபஸ்ட்டு அந்த லைஃப் பாத் ஒன்றுனா என்ன, எப்படி அதை கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நம்மளோட வாழ்க்கை பயணம் இருக்கு இல்லையா, அந்த அகாஷிக் ரெக்கார்ட்ஸ் மாதிரி தான். அதே மாதிரி தான் லைஃப் பாத் ஒன் வச்சு கண்டுபிடிக்கிறதும், உங்களோட பர்த்டே இருக்கு இல்லையா, டேட், மந்த் அண்ட் இயர், இது எல்லாத்தையும் வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணணும். வர நம்பர் வந்துட்டு சிங்கிள் டிஜிட்டாக வரணும். இப்போ வந்து 4, 8, அப்புறம் வந்து 2, 1 அப்படி வந்துச்சுன்னா ஓகே. ஆனால் 11, 22, 33 இந்த 3 நம்பர் மட்டும் நீங்கள் ரெடியூஸ் பண்ண முடியாது. ஏன்னா 3மே மாஸ்டர் நம்பர். ஓகே. ஸோ அவங்களுக்கு லைஃப் பாத் 11, லைஃப் பாத் 22, லைஃப் பாத் 33. ஸோ இந்த மாதிரி தான் வந்து அவங்களுக்கு வரும். ஸோ இது வந்து லைஃப் பாத் நம்பர் 1க்கு. லைஃப் பாத் நம்பர் 1க்கு இப்போ என்ன தெரியணும் அப்படின்னு பார்க்கும்போது, நீங்கள் எல்லாத்தையும் ஈஸியாக கடந்து போயிடுவீங்க. மேனிஃபெஸ்டேஷன்ஸ் ஈஸியாக நடக்கும். அண்ட் உங்கள் மூமெண்ட்டில் தான் வந்துட்டு உங்களோட மேனிஃபெஸ்டேஷன்ஸ் கிடைக்கும். மூவ் யோர் பாடி. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அப்படின்ற மாதிரி இருக்கணும். அப்புறம் இந்த டைமில் உங்களுக்கு வந்துட்டு நிறைய பேர் உதவி செய்வாங்க. அதே சமயம் உங்களுக்கு எப்போ நிற்கணும், எப்போ அந்த விஷயத்தை நடத்தி காட்டணும், அந்த எப்போ எங்கே எதுக்கு அந்த விஷயம் வந்து நல்லா தெரிஞ்சிருக்கணும். நிறைய சண்டைகள் வரலாம். உங்களுக்குள்ளேயே நீங்கள் சண்டை போடுற மாதிரி இருக்கலாம். மற்றவங்க கூட உங்களுக்கு சண்டை வரலாம், கான்ஃப்ளிக்ஸ் வரலாம். அதனால் டிஸ்ட்ராக்ட் ஆகிடாதீங்க. உங்களுக்கு இந்த டைமில் ரொம்ப டவுன்லோட்ஸ் வரும். அது என்ன எதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எழுதி வைங்க. ரேண்டம் தாட்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, எழுதி வைங்க. அதுக்கப்புறம் யுவர் அசெண்டிங் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே சமயம் லைஃப் பாத் நம்பர் 1க்கு வந்துட்டு உங்களோட நாலேஜ் வச்சு எவ்வளோ இக்கட்டான சுச்சுவேஷன் இவங்களால் தாண்டி வர முடியும். மற்றவங்கெல்லாம் வந்து கஷ்டப்படும் போது நீங்கள் ஈஸியாக தாண்டிடுவீங்க. அப்புறம் க்ளோஸ் கால் அப்படின்ற மாதிரி இருக்கும். யுவர் ஐடியாஸ் வில் பி வெரி டிஃப்ரெண்ட். அதுக்கப்புறம் யூ வில் பி லைட் அஸ் அ ஃபெதர் அந்த சுச்சுவேஷனில். ஓகே. பட் அது ஒரு விஷயம். அப்புறம் வந்து உங்களோட மேனிஃபெஸ்டேஷன்ஸ் நீங்கள் ஈஸியாக இழுக்கிற மாதிரி வரும். யூ வில் பி ஏபிள் டு பிரிங் டவுன் யுவர் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் இன் டு ரியாலிட்டி. இப்போ அப்படி தான் இருக்குது. இதை நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நெக்ஸ்ட்டு இங்கே 2026 என்னென்ன ஃபேஸ் பண்ண போகிறீங்கன்றதை பார்த்துடலாம். ஓகே. ஓகே. ஸோ 2026 லைஃப் பாத் நம்பர் 1 என்ன ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இட்ஸ் கோயிங் டு பி அ ரோலர் கோஸ்டர் ஆஃப் எமோஷன்ஸ். இட்ஸ் கோயிங் டு சேலஞ்ச் யுவர் வெரி பீயிங். நீங்கள் எடுக்கிற அந்த டிசிஷன்ஸ், அந்த பிலீஃப் இன் யுவர் செல்ஃப், அது ரொம்பவே சேலஞ்ச் செய்யப்படும். மறுபடியும் இப்படி கிளியிற மாதிரி இருக்கும் இதயம். அப்புறம் வந்து நான் உண்மைதான் பண்ணிகிட்ருக்கேன், நான் உண்மையானவனாக தான் இருக்கேனா அப்படின்ற மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ், நிறைய ஓகே நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நடக்கும். நீங்கள் உண்மையிலேயே மனுஷன் தானான்ற அந்த கேள்வி கூட வரலாம். நீங்கள் உட்காந்துட்டே இருப்பீங்க. அப்புறம் திடீர்னு இன்வாலண்ட்ரி ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் நடக்கலாம். இன்வாலண்ட்ரி என்ட்ரி இன்டு டைம் ட்ராவல், டைம் ஸ்லிப், இன்வாலண்ட்ரி என்ட்ரன்ஸ் இன்டு பேரலல் யூனிவர்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கலாம். நீங்கள் சாதாரணமாக எல்லோரும் கூட உட்காந்துட்ருப்பீங்க. திடீர்னு ஃப்ரீஸ் ஆவீங்க. பார்த்தா நீங்கள் வேற எங்கேயோ இருப்பீங்க. உங்கள் மைண்டுக்குள்ளேயே நீங்கள் வேற எங்கேயோ ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த லைஃப் பாத் நம்பர் 1க்கு வந்துட்டு அவங்களோட 3rd சக்ரா ரொம்ப ஆக்டிவேட்டடாக இருக்குது. ஸோ அதை பேலன்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகே. 3rd ஐ அண்ட் க்ரௌன் சக்ரா ரொம்பவே ஆக்டிவேட்டடாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இங்கே தான் இருக்கீங்க அப்படின்றத மற்றவங்களுக்கு சொல்கிற மாதிரி இருக்குது. ஸோ நீங்களே உங்களை டார்கெட் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமையும். நீங்கள் அதை வேணும்னு பண்ணல. ஆனால் நீங்கள் இப்போ ஒருத்தர் இருட்டாக இருக்குது ஒரு இடம், திடீர்னு ஒரு தீப்பந்தத்தை வச்சு நின்றுட்டு இருந்தா கெட்டவங்களும் வருவாங்க, நல்லவங்களும் வருவாங்க. ஸோ நல்லவங்க கிட்டேருந்து நீங்கள் சப்போர்ட்டு வாங்கணும். கெட்டவங்க கிட்டேருந்து நீங்கள் ஒதுங்கி போகணும். இல்லாட்டி அவங்கள வந்து ஒதுக்கி வைக்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் நீங்கள் நிறைய இது கற்றுக்கணும். ஸோ நீங்கள் வந்து யுவர் சேனிட்டி வில் பி கொஷின்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் இதில் ரொம்ப ட்ரிக்கியராக இருக்கணும். உங்கள் மூன் தான் வந்துட்டு
மூன் ஃபேஸஸ் உங்களை ரொம்பவே பாதிக்கும். நிறைய இன்ஃபர்மேஷன் அதுலேருந்து தான் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் ஒரு பின்னல் வலையில் மாட்டின மாதிரி இருக்கும். மீன் மாதிரி நீங்கள் மாட்டி துள்ளுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸ் நிறையவே வரும். ஸோ இதுதான் உங்கள் ஸ்ட்ரென்த்தை பார்க்கறதுக்காக தான் இது ஒரு விஷயம் நடக்க போகுது. அப்புறம் உங்கள் டெஸ்டினி வந்துட்டு நீங்கள் அதை வச்சே மூவ் பண்ண போகிறீங்களா? இப்போ இருக்கிறத வச்சு மூவ் பண்ண போகிறீங்களா? இல்லை உங்களுக்கான டெஸ்டினியை நீங்களே உருவாக்க போகிறீங்களா? அது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் உங்களோட அந்த லைஃப் பார்ட்னர் இல்லாட்டி நீங்கள் இப்போ செலக்ட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பார்ட்னர் அவங்க வந்துட்டு உங்களுக்கு பிடிக்காம போகலாம், இல்லாட்டி அவங்களும் உங்களுக்கு அகென்ஸ்டாக இருக்கலாம். அப்புறம் நீங்கள் வந்து ரொம்ப கன்ஃபியூஷன் ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது, ஐ டோன்ட் ஃபீல் லைக் மை செல்ஃப்ன்ற மாதிரி ஒரு கட்டத்துக்கு போகலாம். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ப்ரீத் அப்படின்ற மாதிரி ஒரு மென்டல் பிரேக் டவுன் அந்தளவுக்கு போகலாம். ஓகே, ஆஸ் ஐ செட் பிஃபோர், இது வந்து உங்களோட சேனிட்டியை வந்து குறி வைக்கிற மாதிரியே இருக்குது. ஹவு ஸ்ட்ராங் ஆர் யூ ரியலி இந்த சர்வைவர், அப்புறம் இந்த பிக் பாஸ். ஸோ இந்த மாதிரி இதிலலாம் வந்துட்டு அவங்க வந்து ஸ்கிரிப்டடோ என்னமோ ஐ டோன்ட் நோ, பட் வந்து அவங்களோட அந்த மென்டல் கெப்பாசிட்டியை வந்து பார்ப்பாங்க. எப்படி இவங்க வந்து சிக்கனமோடு இருக்காங்க, எப்படி டீம் ஒர்க்காக இருக்காங்க, அப்புறம் வந்து எந்த அளவுக்கு அவங்களால சர்வைவ் பண்ண முடியுது இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் அவுட் சைட் ஆஃப் தேர் கம்ஃபர்ட் ஜோன். அது அந்த மாதிரி ஒரு இதுதான் நீங்கள் ஃபீல் பண்ண போகிறீங்க. ஓகே, இதில் வந்து நீங்கள் உங்களுக்கான பார்ட்னர், உண்மையான பார்ட்னர் யார், இதெல்லாம் நீங்கள் வந்து கண்டுபிடிக்க போகிறீங்க. அப்புறம் உங்கள் நேச்சர் தான் வந்துட்டு, அதாவது நேச்சர் தான் வந்து உங்களை காப்பாற்ற போகுது. அப்புறம் வந்து உங்களுக்கு உதவியும் கிடைக்கும். ஆனால் அது வந்து ஒரு ஆஹா மூமெண்ட்டாக இருக்கும். நான் இது வரைக்கும் நான் யாருன்னு நினச்சிட்டு இருந்தேனோ, நான் அது கிடையாது, நான் வேற ஒருத்தர் அப்படின்ற மாதிரி உங்களால் உணர முடியும். அப்புறம் நிறையா ஸ்பிரிட்ஸோட, நிறைய என்டைட்டிஸோட கம்யூனிகேஷன் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸ் அமையலாம். இதெல்லாம் ஃபார்ஃபெட்ச்டாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியலாம். ஆனால் இது வந்து தட் இஸ் வாட் ஐம் சீயிங் ஹியர். ஓகே, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த சவுண்ட் ஹீலிங், அப்புறம் இந்த தொழுகும்போது தண்ணி எடுத்து ஃபேஸில் வாஷ் பண்ணுற மாதிரி ஒரு செய்கை பண்ணுவாங்க, ஒரு கெஸ்டர். ஸோ அது என்னன்றது எனக்கு தெரியாது. பட் அதே மாதிரி வேறு ஒரு யூனோ ஒரு ப்ராக்டிஸ். ஓகே, ப்ராக்டிஸில் வந்து ஒரு ஐ சா தட் இன் அ புக், ஒரு வீடியோவில் பார்த்தேன் ஆக்சுவலி. இந்த புக் என்கிட்ட இல்லை, அண்ட் ஐ ஆல்சோ ஃபார் காட் வாட் கைண்ட் ஆஃப் அ பாத் இட் வாஸ், வாட் கைண்ட் ஆஃப் அ ப்ராக்டிஸ் இட் வாஸ். பட் இட் வாஸ் டு கிளென்ஸ் பண்ணுறதுக்கு தான், சோல் கிளென்ஸ். ஒவ்வொரு டிஷ்யூ செல், ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் நம்ம உடம்பில் இருக்கிற எடுக்கிற மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் அது. ஓகே, அது ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தெரிஞ்சதுன்னா நான் உங்களுக்கு கீழே இது போடுறேன் டிஸ்கிரிப்ஷனில். அண்ட் நீங்கள் யூ won't be entirely human. You are here to experience human life. அதோட சேர்த்து you will be asked to experience something else as well. If you know, you know. இதுக்கு மேலே நான் சொல்ல முடியாது. I cannot be very open about it. I hope you understand. And people are shifting their energies. Okay, they are shifting their nature. Everything is shifting. They are டெலிபோர்ட்டிங் தெம்செல்ஸ். அவங்களே வந்துட்டு வேறு இடத்துல இருப்பாங்க, திடீர்னு ஒரு இடத்துல இருப்பாங்க. அவங்களுக்கு இன்வாலன்ட்ரி டெலிபோர்ட்டேஷன் அதெல்லாம் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்புறம் ஸ்டக் பிட்வீன் லூப், டைம் லூப், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் ரொம்பவே வந்துட்டு இப்படிலாம் நடக்குமா, இட்ஸ் லைக் அ ஃபிக்ஷன் ஸ்டோரி அப்படின்ற மாதிரி இருக்கலாம். பட் அதுதான் நான் இங்கே பார்க்குறேன். அப்புறம் வந்துட்டு அந்த டைமில் உங்களுக்கு யார் உதவியாக இருக்காங்க, இமோஷனல் சப்போர்ட் யார் தராங்க, யார் உங்களை புரிஞ்சுக்கிட்டு நடக்கிறாங்க, அவங்க தான் வந்து உண்மையானவங்களாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி யூ கேன் கெட் இட். ஓகே, அப்புறம் வந்துட்டு யூ வில் பி அவுட் ஆஃப் திஸ் மார்டல் பாடி. இந்த இன்னொரு விஷயம் என்ன எனக்கு தெரிய வருது அப்படின்னா, இந்த பென்டென் பார்த்தீங்கன்னா அவங்களோட க்ரோன் அப் வெர்ஷனில் அவங்களோட அந்த குவென்னோட கிராண்ட்மா இருப்பாங்கள்ல. ஸோ அவங்க வந்து ஒரு எனர்ஜி, ஒரு காஸ்மிக் எனர்ஜி தான் அவங்களோட ஒரிஜினாலிட்டி. அவங்க அந்த மார்டல் பாடியை வந்து ஒரு ஸ்கின் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க, ரைட்? ஸோ அந்த மாதிரி ஒரு லெவலுக்கு நீங்கள் போவீங்க, நீங்கள் அதுதான் அப்படின்ற மாதிரி ஒரு வரும். யூ வில் பி ஷெட்டிங் யுவர் ஸ்கின் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க.
ஸோ இது வந்து இட் இஸ் கோயிங் டு பி லைக் டெஸ்டிங் யோர் sanity. Are you really sane? What is sanity to you? What is normal to you? அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். நிறைய தயக்கங்கள், தடுமாற்றங்கள், நீங்கள் போகிற டைரெக்ஷன் வேறு மாதிரி, ஆனால் நீங்கள் போகிறது வேறு மாதிரி இருக்கும். அதெல்லாம் உங்களால் தாங்கிக்க முடியுமா? அப்புறம் நிறைய பேர் இங்கே வந்து சைக்கிக் மீடியம் அந்த மாதிரி இருக்கீங்க. ஓகே, யூ ஹேவ் சைக்கிக் எபிலிட்டிஸ். இங்கே ரொம்ப அதிகமாக வர ஆரம்பிக்கும். 2026 அது ரொம்ப ப்ளூமிங்காக இருக்கும். முன்னாடி வந்து ஒரு சப்டிலாக இருந்தது, இப்போ ரொம்பவே அதிகமாக வெடிக்கிற மாதிரி வரும். ரொம்ப அதிகமாகிட்டே போகுது. கான்ஷியஸ்னஸ் அதிகமாகிட்டே போகிறனால, எக்ஸ்பான்ஷன் நடக்கிறனால உங்களால் அதை மறைக்க முடியாது. அதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறீங்க? நீங்கள் அதை வந்து மென்டல் இல்னஸ்ன்னு நினைக்க போகிறீங்களா, இல்லை வந்து எதுக்கு அதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதையும் பார்த்துட்டு நீங்கள் இது பேலன்ஸ்டாக இருக்கணும். ஸ்பிரிச்சுவல் சைட் அண்ட் யுவர் நார்மல் மண்டேன் சைட் ரெண்டுமே இருக்கணும். நீங்கள் வந்து என்டையராக நீங்கள் மண்டேன் மட்டும்தான் இருப்பேன், இல்லை ஸ்பிரிச்சுவல் சைட் மட்டும்தான் இருப்பேன், நான் வந்து இந்த மெட்டீரியலிஸ்டிக் லைஃபெல்லாம் எனக்கு தேவை கிடையாது அப்படின்னு சொல்ல முடியாது. யூ ஹாவ் டு பேலன்ஸ் போத். ஸோ அதையும் நீங்கள் வந்து பேலன்ஸ் பண்ண முடியுமா, பண்ண முடியாதா அப்படின்ற மாதிரி நீங்கள் உண்மைகள் வெளியே சொல்லும் போது அது எப்படி, ஹவு டு யூ ஃபவுண்ட் வென் யூ சே எ ட்ரூத், வாட்ஸ் கோயிங் ஆன் இன் யுவர் மைண்ட், நீங்கள் வெளியே சொல்லும் போது எப்படி அதை மற்றவங்க எடுத்துப்பாங்க. அப்புறம் வந்து உங்களோட ஸ்டெபிலிட்டி ரொம்பவே ஷேக் ஆகிற மாதிரி இருக்கும். ரொம்ப ஷேக் ஆகிட்டு ஹேண்டில் பண்ண முடியாத மாதிரி இருக்கும்போது யூ வில் நோ வே யூர் ஸ்டாண்டிங், வே யூ வேர். இல் பி கொஷனிங் எவ்ரி திங் தட் யூ எவர் நியூ அபவுட் யுவர் செல்ஃப் அண்ட் த லைஃப் தட் யூ ஆர் லிவிங். ஓகே, அதுக்கப்புறம் நிறைய புதஞ்சிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு வெளியே வரும், தெரிய வரும். அப்புறம் அந்த சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸில் பார்க்கும்போது மென்டல் ஹெல்த்துக்கான அந்த அவேர்னஸ் நிறையா வரும். சாரி, மென்டல் அவேர்னஸ்க்கான நிறைய விஷயங்கள் வெளியே வரும். அவேர்னஸ் நிறையா பேருக்கு கிடைக்கும். அண்ட் இதுக்கப்புறம் ஸ்டீரியோடிபிக்கல் எனிதிங் தட் இஸ் டாக்ஸிக் நிற்காது. ஸோ மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனல்ஸ் யாராவது இதில் இருக்கீங்க அப்படின்னா இட்ஸ் அ வின்-வின் சுச்சுவேஷன். ஸோ உங்களுக்கு வந்துட்டு நிறையாவே ரெக்கக்னிஷன் கிடைக்கும். ஸோ நீங்கள் தனியாக ப்ராக்டிஸ் வச்சது நல்லாவே போகும். நீங்களும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். வைல் யூர் ஹெல்பிங் அதர்ஸ் யூ ஆல்சோ பி ஹெல்பிங் யுவர் செல்ஃப்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் உங்கள் நாலேஜ் வச்சு மற்றவங்களுக்கு உதவி செய்கிறோம், அதே சமயம் நீங்களும் உதவி செஞ்சுக்குவீங்க உங்களுக்கே அப்படின்ற மாதிரி. அப்புறம் இங்கே ரொம்ப உங்களோட ப்ரைமல் சென்ஸை வந்து ஆக்டிவேட் பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. யுவர் அனிமலிஸ்டிக் சைட் வில் பி ஓப்பன் அண்ட் அவுட், அது உங்களால் அடக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் இந்த ஃபோக்லோர்ஸ், கிரிப்டிட்ஸ், கிரிப்டாய்ட்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க, எந்த மாதிரிலாம் வகைகள் இருக்குது, இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்படுவாங்க. நீங்கள் வந்து ஒரு சாதாரணமாக என்ஜினியரிங் ஒரு சாதாரணமாக வேறு ஒரு ஜாப்க்கு போகிறீங்க அப்படின்னா கூட யூ வில் ஹாவ் திஸ் அஸ் அ சைட் ஜாப். ஒரு சைட் ரிசர்ச் பண்ணுறேன், ஐ நீட் டு நோ த ட்ரூத், உண்மையை தேடி போகிறீங்க, அது உங்கள் இன்னர் காலிங்காக இருக்கும். அது ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு என்ன சொல்கிறது, சேலஞ்சிங்கான ஒரு டைம். டோன்ட் கிவ் அப் ஆன் யுவர் செல்ஃப். இதுதான் உங்களுக்கான கைடன்ஸ். டோன்ட் கிவ் அப். எவ்வளோ கிழிச்சாலும் சரி, எவ்வளோ மூடி மறைச்சாலும் சரி, யூ வில் எவென்ச்சுவலி ஃபைண்ட் யுவர் வே. யூ ஹாவ் டு பிலீவ் யுவர் செல்ஃப். அப்புறம் பார்ட்னர்ஸ்குள்ள ஆர்கியூமெண்ட்ஸ், டு அண்ட் ஃப்ரோ, ட்வின் ஃப்ளேம், நீங்கள் வந்து ஃபேக்கான ஒருத்தவங்க கூட இருக்கீங்களா, இல்லை வந்து உண்மையான ட்வின் ஃப்ளேம் கூட இருக்கீங்களா, இதெல்லாம் உங்களுக்கு தெரிய வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் யூ கேன் டெலிபேட்டிக்லி கம்யூனிகேட் வித் ஈச் அதர். அந்த பாண்ட் நான் இப்படி போகும், இல்லாட்டி இப்படி சேரும். இவள் அந்த நடுவில் எப்படி போகும்னா ரொம்பவே தனிமையில் ஃபீல் பண்ணுற மாதிரி அப்படி தான் இருப்பீங்க. பட் you will eventually find your community. When you seek help, help will come. When the pupil is ready, the teacher will appear. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். ஸோ இட் இஸ் கோயிங் டு பி சேலஞ்சிங். பி ரெடி மென்டலி, ஃபிசிக்கலி அண்ட் ஸ்பிரிச்சுவலி. ஓகே, இமோஷனலாகவும் நீங்கள் ரொம்ப ரெடியாக இருக்கணும். இட்ஸ் கோயிங் டு பி லைக் வெரி நிறைய பேர் வந்து அவங்க குரூப் ஆஃப் பீப்புளை வந்து சேர போகிறாங்க. ஓகே, அந்த சேர்ற அந்த தருணம் வந்துட்டு ரொம்பவே என்ன சொல்கிறது, ஒரு ஃபயர் ஒர்க் மாதிரி இருக்கும். லைக் பல்பான் மூமெண்ட் மாதிரி இருக்கும். நிறைய பேர் இங்கே வந்து ஹியூமனே கிடையாது, யூஆர் நாட் என்டையர்லி ஹியூமன் அப்படின்ற மாதிரி உணர்வீங்க. இதுக்கு மேலே நான் சொன்னேன்னா சஸ்பென்ஸ் உடஞ்சிடும். எனிவேஸ்,
Love and Light bless me. Thank you for watching this video. Consider subscribing, liking, sharing, commenting, and push on the notification button for more such amazing videos. This is Life Path number 1. Bye-bye.